குட் ஈவினிங் டீம். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் இன் பைத்தன் தமிழ். ஸோ பூட் கேம்ப்ல டே 3. ஸோ மூணாவது நாள் வந்துட்டு ஸோ நோட் பண்ணுவோம் டே 3. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு நம்மளோட பூட் கேம்ப்ல ஃப்ளோ வந்து விளங்கியிருக்கு. இன்றைக்கு வந்து நான் கொஞ்சம் சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வரேன். என்னடா இன்றைக்கு ஒரு 2 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கொஞ்சம் ஈஸியான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஈஸியான இம்ப்ளிமெண்டேஷனோட பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அல்கோரிதம் சைட் போக போகிறேன். ரைட். என்ன ரீசன்டா கொஞ்சம் இப்போ படிச்சதுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வேலை தொடர்ந்து வந்து இப்போ பிகினர்ஸுக்கு வந்து புது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்போ சொல்லுமே ட்ரீ கிராஃப்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ட்னஸ் கூட தான், ஏன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்க கூட. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா சரியான ஈஸி. ஸோ இப்போ அதுகளுக்கு வந்து நம்ம இப்போ எடுத்த உடனே நம்ம கொடுக்காம இப்போ என்ன செய்வோம், நாம இது முடிய கொஞ்சம் அல்கோரிதம் சைட் ஈஸியான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம ஒரு 7 நாள் தானே, ஸோ லாஸ்ட்ல வந்து நம்ம இதை கொண்டு வருவோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் டீம். இப்போ இன்றைய நாளைக்கான ஃபர்ஸ்ட் கோட் வந்து டிஎஸ்ஏ. ரைட். ஓகே. ஸோ டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணு. இப்போ இதில் வந்து டீம் அரேஸ் பார்த்துட்டோம், ஹேஷ் டேபிள்ஸில் பார்த்துட்டோம். ஹேஷ் டேபிள் தான் வந்து டிக்ஷனரி, செட், டபுள் அது எல்லாம் பார்த்து நாம லிங்க் லிஸ்ட் பார்த்துட்டோம். ரைட். ஸ்டாக் பார்க்கணும், ஸ்டாக் அண்ட் கியூ பார்க்க போகிறோம். ஹேஷ் டேபிள்ஸ். ரைட். ஓகே டீம், இப்போ பார்ப்போம் கியூ என்றா என்ன. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் என்னத்துல கியூவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, கியூவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வேர்டை வந்து நாம நிறைய பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ரீசெண்டாக நான் ஒரு 5-6 மந்த்துக்கு முதால இந்த கியூன்ற வேர்டை எல்லார வாயிலையும் கேள்விப்பட்டிருப்போம். எங்க பெட்ரோலுக்கு கியூ, கேஸ் எடுக்கிறதுக்கு கியூ. ஸோ வந்து எல்லாராலையும் காமனா கதைக்கப்படுற ஒரு வேர்ட் தான் கியூ. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் நம்ம இப்போ எப்படி இதை டேட்டா நம்மளோட ப்ரோக்ராமிங்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்ப்போம். ரைட். ஸோ கியூவர்ட பொதுவாக என்ன டீம், ஒரு இடத்து போறி ஒரு 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 டாஸ்க் கொண்டுக்கும். டாஸ்க் என்ன சொல்லுமே, கேஸ் எடுக்கிறது அல்லது வந்து ஒரு பெட்ரோல் அடிக்கிறேன்னு வைங்க, ஏதாச்சும் உண்டு. கியூவண்டா என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுக்கு பின்னால ஒரு ஆளா வரிசைப்படுத்தி நிற்போம். என்ன, ஒரு ஆளுக்கு பின்னால ஒரு ஆளா இப்படி வரிசைப்படுத்தி நிற்போம். ஸோ இதுல இருக்கிற பெனிஃபிட் என்ன டீம், இப்படி ஒரு ஆளுக்கு பின்னால ஒரு ஆளா வரிசைப்படுத்தி நிற்கிறது நமக்கு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட வருவோம். ரைட். இது வந்து இதான் பெட்ரோல் ஸ்டேஷன். இந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல வந்து ஒரு அளவை பெட்ரோல் அடிக்கணும். ஸோ கியூல நில்லுங்கன்னு என்ன செய்யறாங்க, ஒரு ஆளுக்கு பின்னால் ஒரு ஆள் வந்து என்ன செய்யறோம், லைன் பண்ணி நிற்கிறோம். ஸோ இதுல இருக்கிற நன்மை என்ன, இந்த கியூல இருக்கிற பெனிஃபிட் என்ன டீம், முதலாவதா வார ஆளுக்குத்தான், ரைட், முதலாவது வார ஆளுக்குத்தான் முன்னுரிமை. இந்த வரிசையில முதலாவதா நிக்கிற ஆள் தான் முதலாவதா என்ன செஞ்சு கொள்ளலாம், பெட்ரோல் அடிக்கலாம், இல்லாட்டி கேஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது முதலாவது லைனுக்கு வந்தால் முதலாவதா வந்து பெட்ரோல் எடுக்கலாம். ஸோ இதே கன்செப்ட் தான் டீம், இதே கன்செப்ட் தான் ஒரு நம்மளோட ப்ரோக்ராம்ல என்ன செய்யறோம், ஒரு மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கு. டேட்டாஸ் நம்பர்ஸ், நம்பர்ஸை வந்து என்ன செய்யறோம், ஒரு கியூ ஃபார்மேட்ல அரேஞ்ச் பண்றோம்னு வைங்க. கியூ ஃபார்மேட்ல அரேஞ்ச் பண்றோம். இப்போ கியூ ஃபார்மேட்ல என்ன, ஒன்றுக்கு பின்னால ஒன்றா வந்து நான் என்ன செய்யறோம், அரேஞ்ச் பண்ணி கொள்றோம். ஸோ இப்படி இந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்கள் இருக்க பெனிஃபிட் நீங்க என்ன சொல்லலாம், முதலாவதா இன்சர்ட் பண்ணப்பட்டால், அதாவது முதலாவதா இந்த லைனுக்கு வந்தால் தான் முதலாவதா வெளியே போவார். முதலாவதா இந்த லைன்ல வந்தால் தான் முதலாவதா வெளியே போவார். இதை வந்து இங்கிலீஷ்ல இதுக்கு சொல்லுவோம், இதுல கோடா சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ஒரு லைன்ல கியூ பண்ணி நிக்கிறது மூலமா, இல்லாட்டி கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல டேட்டாவை ஆர்கனைஸ் பண்றதன் மூலமா என்ன நடக்கும், முதலாவதா இன்சர்ட் பண்ணப்பட்ட டேட்டாவை தான் முதலாவதா என்ன செய்வார், வெளியே வருவார். ஐ மீன் வெளியே நம்ம என்ன சொல்லலாம், அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட். இதைத்தான் வந்து நம்ம கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன்ஸ் வந்து நாம ரெண்டு சொல்லுவோம். ஒன்று என்கியூ, இன்னொன்று டிக்யூன்னு சொல்லுவோம். ரைட்.
ரைட். ஸோ இதுல வந்து கியூல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னா, ஒன்று வந்து இதை கியூ ஒன்று எடுத்தால் சாரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து டிக்யூ அண்டர் என்கியூ அண்டர் ஆப்ரேஷன் என் கியூ QUEU. So NQ அண்டா adding first element of the end. ரைட், அதாவது ஒரு கியூல ஒரு எலிமெண்ட் ஆட் பண்றேன்டா, எங்க ஆட் பண்ணுவோம்? ஸோ கியூ ஒரு லைன்ல போய் ஒரு ஆளை வந்து நிக்க சொல்லுங்க, ஒரு கியூ நிக்குது, அந்த கியூல புதுசா ஒரு ஆள் வரணும் என்றால் வந்து ஆட் ஆகணும் என்றால் எங்க ஆட் ஆகுவார்? கடைசியில ஆட் ஆகுவார், அந்த லைன்ல கடைசியில். அப்ப புதுசா நீங்க ஒரு ஒரு இதை ஒரு டேட்டா ஆட் பண்ணணும், எங்க ஆட் பண்ணணும்? அதுல எண்டில். அப்ப என்கியூ என்ற ஆப்ரேஷன் என்ன செய்யும் என்றால் adding an element to the end of the queue. End of the queue. Right. ஸோ இது வந்து முதல் ஆப்ரேஷன். ஸோ என்கியூன்னு சொல்றது என்ன? ஒரு டேட்டாவை ஆட் பண்றது, கியூவில் ஆட் பண்ணுவோமாக இருந்தால் அதை வந்து என்கியூன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன? டிக்யூ. ரைட், டிக்யூன்றது வந்துட்டு அதே மாதிரி என்ன? ரிமூவ் பண்றது, ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றது. ஸோ ரிமூவ் பண்ணக்குள்ள எங்க இதை ரிமூவ் பண்ணணும்? ஃப்ரண்ட்ல இருந்து. என்ன? கியூல முதலாவதா வாரால் தான் முதலாவதா ரிமூவ் ஆகணும். அதான் நம்ம கியூட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கியூ என்றால் என்ன? முதலாவதா யார் லைனுக்கு வாராலோ அவரை தான் முதலாவது ரிமூவ் பண்ணுவோம். அப்ப இதுல சொல்றேன், ரிமூவிங் an element from the front of the queue. என்ன நடக்குது? நாம முதல் எலிமெண்ட் வந்து என்ன செய்யறேன்? ஃப்ரண்ட்ல இருந்து நான் ரிமூவ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து இதுல மேஜரா இது ஆப்ரேஷன்ஸ். ரைட். ஸோ இந்த கியூல வந்துட்டு நிறைய விதமான இதுகள் இருக்கு. என்ன? ரைட், இதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்ற மாதிரி இவரை லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்னு சொல்லலாம். அதாவது கடைசியா வரால் தான் கடைசியா போகணும் அப்படின்னு சொல்லலாம். இதை யாரும் கேட்டுறல. ஸோ முதலாவது வாரத்தால் முதலாவது போகணும்ன்றதை இப்படின்னு சொல்லலாம் தானே சார்? லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், அதாவது கடைசியா உள்ள வாரால் கடைசியா போகலாம். ஸோ இந்த கியூல வந்துட்டு நிறைய விதமான கியூஸ் இருக்கு. ரைட், ஒன்று வந்து சிம்பிள் கியூ, டபுள் கியூ. ஸோ அதை நான் லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாத்துலேயும் பார்க்கல, உங்களுக்கு இருக்கிற கன்செப்ட் தான் எங்களோட ஐடியா. ஸோ ப்ராக்டிக்கல் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் மாதிரி, ரைட், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்கு தான். ஸோ இதுக்கான தனி சீரீஸ், தனி ப்ராக்டிக்கல் டீப்பான சீரீஸ் கொண்டு வந்து ஐடியா இருக்கட்டும். ஸோ அதை நான் ஃபியூச்சரில் இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னாட்டி நிறைய பேர் வேறு வேறு லாங்குவேஜில் இருப்பீங்க தானே. ஸோ அப்போ பைத்தன்லேயே டீப்பாக கொண்டு போனால் அதுக்கான டைம் போகும் எங்களுக்கு. அப்போ என்ன சொல்கிற, இப்போ சி படிக்கிறார்கள் வந்து என்ன சியிலேயோ ஜாவோலையோ ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார்கள், டிஎஸ்சிக்காக வந்து வாராக்கள் என்ன. அப்போ அவங்களுக்கு டிஎஸ்ஏ தான் கண்டென்ட் மெயினாக இருக்கணுமே இல்லையா நம்ம பைத்தன் இம்ப்ளிமெண்டேஷனில். அப்போ எங்களுக்கு வந்து எல்லா லாங்குவேஜ் ஆக்களுக்குமான இது இது ப்ரையாரிட்டியாக கொடுக்கணும். அப்போ டிஎஸ்ஏன்றது வந்து நாங்கள் மெயினாக அந்த டிஎஸ்ஏ கண்டென்ட் நாங்கள் மெயினாக தருவோம். ப்ராக்டிக்கல் வந்து சின்ன ஒரு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஐடியா இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அதை வந்து நாங்கள் பைத்தனில் செஞ்சு காட்டுறோம், அது பிகினர்ஸுக்காக. ஸோ அடுத்தது வந்து சர்க்குலர் சர்க்குலர் கியூ. அடுத்தது வந்து ப்ரையாரிட்டி கியூ. ஸோ இப்படி 4 விதமான கியூ நம்மளுக்கு இருக்கு. ஸோ கியூ என்றால் என்ன? ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன? முதலாவது நம்ம ஆட் பண்ற எலிமெண்ட்டை முதலாவது நாம ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது தான் இந்த கியூட இது. ரைட். ஸோ அடுத்தது வந்து இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? காமன் யூஸ் கேஸ் ஒன்று வந்து டாஸ்க் ஷெட்யூல் பண்ணக்குள்ள என்ன. ஸோ ஏதாச்சும் நம்ம ஒரு டாஸ்க் வந்து ஷெட்யூல் பண்ணுறோம்னா முதலாவது வாரால் கொடுத்த டாஸ்க் தான் வந்து முதலாவது எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம என்ன செய்யலாம்? இந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். முதலாவது ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுற, அப்புறம் இன்னொரு டாஸ்க் ஆட் பண்ணுற, அப்போ முதலாவது இருக்கிற டாஸ்க் தான் ப்ரையாரிட்டி, அது ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போனால் தான் அடுத்த டாஸ்க் வைக்கணும். அப்போ அப்படியான டாஸ்க் ஷெட்யூலிங்கில் வந்து இந்த கியூவை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து படிப்பட்டி பிரெத் சர்ச் அண்ட்
பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் பிஎஃப்எஸ். அதுலேயும் வந்து இந்த கியூஸ் வந்து ஒரு யூஸ் பண்ணுவோம் நம்மளோட கிராஃப் ட்ராவர்சல் அல்கோரிதத்தில். ரைட். ஸோ அப்போ அந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு இந்த கியூஸ் யூஸ் ஆகும். ரைட். இப்போ பார்ப்போம் டீம், நாம இம்ப்ளிமெண்டேஷனை பார்ப்போம் எப்படியாண்டு. ஸோ அடுத்த வந்துட்டு நான் இதில் டீப்பான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொண்டு வரல. நான் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கலெக்ஷன்ல இருந்து நம்ம கியூவை வந்து இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இம்போர்ட் பண்ணி நம்ம செய்வோம். ரைட். சார் ரைட். இதில் கியூ இருக்கு டீம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு கியூ வந்து டிக்ளேர் பண்ண போறேன். ரைட். ஸோ டிக்ளேர் பண்ண என்ன டிக்ளேர் பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து கியூ ஈக்குவல் ரெண்டு என்ன சார் என்ன வந்து ஆட்டோவா என்ன செய்யும் பைத்தன். ரைட். ஒரு கியூ வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு என்று சொல்லுவோம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். அடுத்து நம்மளுக்கு என்ன பொதுவாக வந்து ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்கு. ஒன்று வந்து என்கியூ, இன்னொன்று டிக்யூ. என்கியூ வந்து என்ன, ஒரு எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணணும், நம்ம டிரெக்டாக ஆட் பண்ணணும். ஸோ இதே வந்து டிக்யூண்டா என்ன, நம்மளே ஃபர்ஸ்டா ஆட் பண்ணால வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டிக்யூ. அப்ப இப்ப பார்ப்போம், ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நாம ஒரு கியூவில் ஆட் பண்ற எலிமெண்ட். இதுக்கு டீம் க்ளோஸ் பண்ணிட்டு காட்டுறேன் நான். ரைட். ஆட் பண்ற எப்படி, இப்போ நான் கியூ அண்ட் ஒரு இதை டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டேன்னா, இப்போ அந்த கியூவை கால் பண்ணி சொல்றேன், கியூ டாட் அப்பெண்ட். டாட் அப்பெண்ட் அதில் ஆட் பண்ணி ஒரு வேல்யூவை. ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணணுமா, கியூ டாட் அப்பெண்ட் என்ன, இப்போ இதுல கியூல என்ன தெரியுமா இன்னொரு ஸ்பெஷல், எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் டைப்லயும் நம்ம டேட்டாஸை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுதான் வந்து இதுல அடுத்த ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது வந்து கியூ டாட் அப்பெண்ட் 2.0. ஸோ இப்போ என்ன செஞ்சிட்டீங்க, முதல் ஆப்ரேஷன் நாம என்ன செஞ்சிட்டோம், நாம ஒரு எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம். ரைட். ஒரு எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்ப்போம் பாருங்களேன் எப்படி ஆட் ஆகிருக்குன்னு பார்ப்போமா. இதுல இது ஒரு ரைட். இதில் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் டீம் கியூவை. ஸோ இப்படி ஆட் ஆகிருக்காண்டு இப்போ சேவ் பண்ணிட்டு இதை வந்து நான் இப்போதைக்கு கட் பண்ணி வைக்கேன், ரன் பண்ணுறேன். சாரி, இப்போ இது சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ரைட். ஃபர்ஸ்ட்டாக பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஆனால் 5 வந்து ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன அந்த ஆட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அப்பெண்டை கொடுத்தோடனே அதுக்கு பிறகு வந்து ஷான் வந்து அப்பெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கியூ வந்து என்ன 2.0 ஆட் ஆகிருக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஒரு கியூ எப்படி ஒர்க் ஆகுது. நான் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி கியூவா நான் கன்சிடர் பண்றேன், ஒரு ஆளுக்கு பின்னாலும் ஒரு ஆள் ஆட் பண்ணி வரேன். இப்போ உங்களுக்கு கியூ சரி. இப்போ இதுல வந்து பார்ப்போம் எப்படி எலிமெண்ட்டை நான் பிரிண்ட் பண்றேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி நாம அரேல அக்சஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இண்டெக்ஸை வச்சு அக்சஸ் பண்றது. 0 முதலாவதா ஆட் ஆகினால். ரைட். அடுத்து அதே மாதிரி பிரிண்ட்ல கியூவில் ரெண்டாவதா ஆட் ஆகினால், அதே மாதிரி பிரிண்ட்ல கியூவில் மூணாவது ஆட் ஆகினால் பார்ப்போம் அந்த ஆர்டர்லயே நம்மளுக்கு வருதாண்டு. ஒரு ஆளுக்கு பின்னால ஃபர்ஸ்டா வந்தால், செகண்டா வந்தால், தேர்டா வந்தால். ரைட். பாத்தீங்களா, ஃபர்ஸ்டா வந்தால், செகண்டா வந்தால், தேர்டா வந்தால் ஆட் பண்ண ஆர்டர்ல. ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் டீம், டிக்யூ. ரைட். டிக்யூ. டிக்யூ என்ன, நாம ஒரு எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ரைட். எப்படி நம்முடைய லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்றது, நான் கியூவை கால் பண்ணி டாட் பாப் பண்ற மெத்தட்ல கால் பண்றேன். ரைட். இப்போ ஒரு கியூல வந்து யாரை ரிமூவ் பண்றா, யாரை ரிமூவ் பண்ணணும், முதலாவது எலிமெண்ட் என்ன முதலாவதா இருக்கிறால நம்ம இண்டெக்ஸ் தான் ரிமூவ் பண்ணணும். ஏன், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் என்ன டீம், முதலாவது வந்தாலும் தான் ரிமூவ் பண்ணணும். அப்ப நான் சொல்றேன் இண்டெக்ஸ் 0ல இருக்கிறவரை என்ன செய், ரிமூவ் பண்ணு. ஸோ அப்பதான் வந்து இது ஒரு கியூவா இருக்கு கன்சிடர் பண்ணலாம். இப்ப பாருங்க, இப்ப சர்வ் பண்ணிட்டு நான் இது செய்யறேன், முதலாவதா இருக்கிற போயிட்டு திருப்பி நான் என்ன சொல்றேன், கியூக்கு சொல்றேன் காப்பி, எனக்கு திருப்பி 0, திருப்பி 0ன்னா என்ன, முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிறால ரிமூவ் பண்ணு. இது பாத்தீங்களா 2.0 வந்துட்டு திருப்பி நான் சொல்றேன்.
ரைட். இப்போ என்ன நம்மளுக்கு லைன்ல பாத்தீங்களா எப்படி வருதுண்டு லைன்ல ஒரு ஆள் ஆட் பண்ண ஒரு ஆளுக்கு பின்னால போய் நம்ம ஸ்டோர் பண்ணோம். அதுக்கு பிறகு பப் ஜீரோண்டா முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கா ரிமூவ் பண்ணு. இப்படி ரிமூவ் பண்றது மூலமான டிக்யூ ஆப்ரேஷனையும் பண்ணோம். டிக்யூண்டா என்ன முதலாவதா இருக்கிறால வந்து நான் ரிமூவ் பண்றோம். அதுதான் டிக்யூ. எப்படி நாம டிக்யூ நாம செஞ்சோமே கியூ டாட் பாப் முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்க எலிமெண்ட். ரைட். இப்போ உங்களுக்கு டிக்யூ வரும். இப்ப எப்படி நாம ஒரு ரைட் எங்க டீம் வரேன் கியூ டாட் பாப் லென்த்தை பார்க்கறேன்னு பார்ப்போம். ரைட். எப்படி இந்த ஒரு கியூட லென்த் எவ்வளவு எலிமெண்ட் ஆட் பண்ணிருக்க லென்த்தை பார்க்கறது லென்த். ஸோ என்ன செய்யறேன் பிரிண்ட் லென் கியூ பாருங்களா ஸ்டோர் பண்ணிட்டு ப்ளே பண்றேன் 3 இந்த பாத்தீங்களா 3ன்றது வந்து என்ன 3 எலிமெண்ட் ஆட் பண்ணிருக்கோம். 3 எலிமெண்ட் இது கியூ 3 எலிமெண்ட் வந்து இருக்கு. அதாவது இந்த கியூல வந்து 3 எலிமெண்ட் இருக்குன்றத நம்ம காட்டிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆப்ரேஷன் இது இந்த லிஸ்ட் வந்து இந்த கியூ வந்து எம்டியா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். எம்டி ஆர் நாட் எப்படி செக் பண்றது? அப்ப இந்த இடத்துல எப்படி செக் பண்ணலாம்? நம்ம லென்த் வந்து 0வா இருக்கும் என்றால் எம்டி என்ன நாம செக் பண்ணணும். எப்படி லென்த் வந்து 0வா இல்லையான்னு செக் பண்ண மாட்டா சரி. ஆனா சொல்றேன் லென்த் கியூட லென்த் double equal to 0. So double equal to 0 ட்ரூவா இருந்தால் என்ன அர்த்தம் எம்டி. அப்படி அப்ப ஃபால்ஸ் வரும். அப்ப இது ட்ரூவா வந்தால் நான் எம்டி கன்சிடர் பண்ணலாம். அதே இது வந்து ஃபால்ஸா வந்தால் நாம என்ன கன்சிடர் பண்ணணும் எம்டி இல்ல கன்சிடர் பண்ணணும். ரன் பண்ணி பார்ப்போம். ரைட் ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? இங்க வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி 3 எலிமெண்ட் இருக்கு. இவரை நான் வந்து டிக்யூ பண்ண பிறகு ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப இல்ல 3 எலிமெண்ட்டையும் நான் எடுத்துட்டேன். ஃப்ரண்ட்ல இருந்து ஒவ்வொரு ஆளா எடுத்துட்டேன். எடுத்த பிறகு நம்ம கியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரூ. அண்ட் என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட எந்த ஒரு எலிமெண்ட்டும் இல்ல. எம்டி லிஸ்ட் எம்டி எலிமெண்ட். ஸோ இதுதான் வந்து டீம் ஒரு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற விதம். இங்க நம்மளுக்கு மிக முக்கியம் நோட் பண்ண வேண்டியது நம்ம லாஜிக். எப்படி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நம்ம முதலாவது இன் பண்ற முதலாவது கொண்டு வாரால நம்ம முதலாவதா நம்ம ரிமூவ் பண்ணுவோமாக இருந்தால் இது வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரைட். ஓகே டீம். இப்போ உங்களுக்கு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் ரைட். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம் டீம் லிஸ்ட் சாரி ஸ்டாக் கியூ. சரி அடுத்தது பார்ப்போம் ஸ்டாக். ரைட். இப்போ வந்து நாம ஒரு ஈஸியா வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா இந்த ஸ்டாக்கை கிரியேட் பண்றோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு டேபிள் இருக்கு டீம். இப்படி ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள் மேல என்ன செய்றீங்கன்னா நீங்க ஒரு புக்கை வந்து வைக்கிறீங்க இப்படி. ரைட். ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்றீங்க இன்னொரு புக் அதுக்கு மேல எடுக்கிறீங்க. இப்படி என்ன செய்றீங்க டீம் ஒண்ணுக்கு மேல ஒன்னா வந்து நீங்க என்ன செய்றீங்க இந்த புக்ஸ் அடுக்குறீங்கன்னு வைங்க. அப்ப உங்களால முதலாவதா நீங்க எந்த புக்கை வந்து நீங்க அக்சஸ் பண்ணலாம்? லாஸ்டா வச்ச புக்கை தான் நீங்க என்ன செய்யலாம் முதலாவதா ரிமூவ் பண்ணலாம். கியூல வந்து லாஸ்டா வந்தா லாஸ்டா தான் நான் வெளியே போவேறேனே சரிதானே. ஆனால் இங்க ஸ்டக்ல எப்படி நீங்க லாஸ்டா வச்ச புக்கை தான் நீங்க லாஸ்டா எடுக்கலாம். அப்ப இதே மாதிரி சொல்லுவோம் முதல் எவ்வளவு எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல முதல் வந்து சிடி யூஸ் பண்ற டைம்ல அதுக்கான ஒரு இது வரும். இந்த சீரிஸை போட்டு வைக்கிறதுக்கான ஹோல்டர் வரும். இப்படி இருக்கும் அது. சரி இப்படி இருக்கும். இதுக்கு மேல வந்து என்ன செய்வோம் நாங்க சீரிஸை வந்து இப்படி வச்சு வச்சு வரேன். ரைட். இப்படி சீரிஸ் என்ன செய்யுங்க நாங்க இப்படி வச்சு வச்சு வருவோம். அப்ப இதுல வந்து என்னடா டீம் இப்ப நடுவுல வந்து இப்படி ஒரு இது இருக்கும் ரோல் இருக்கும். அதால வந்து எடுத்த உடனே கீழே இருக்கிற எதையும் எடுக்கலாம். முதல் கடைசியா வச்ச சீடி எடுத்தா தான் அதுக்கு கீழே இருக்கிற சீடியை வந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு போகலாம். இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல. சோ அதே மாதிரி தாண்டி அப்ப இங்க என்ன நடக்குது கடைசியா இருக்கிற கடைசியா ஆட் பண்ற அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம கடைசியா எடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு டேட்டா ஒரு இது இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக் ஒன்று இருக்கு. அந்த ஸ்டாக்ல வந்து ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறீங்க. அவர் கடைசியில் இருப்பார். அப்படி ஆட் பண்ணி வரக்குள்ள ஸ்டாக் என்ன செய்யணும் கடைசியாக ஆட் பண்ணால தான் நீங்கள் என்ன செய்யலாம் ஃபர்ஸ்டா வந்து ரிமூவ் பண்ணலாம்.
கடைசி ஆட் பண்ணவரைத்தான் ஃபர்ஸ்டா ரிமூவ் பண்ணலாம். அதனால தான் இதை சொல்லுவோம் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவோம். ரைட், இதுல காட்டன் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், கடைசியா ஆட் பண்ணவரைத்தான் முதலாவதா நான் என்ன செய்யலாம், வெளியே அனுப்பலாம். அல்லது வந்து என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்னு சொல்லலாம். முதலாவது ஆட் பண்ணவரைத்தான் கடைசியா நம்ம என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், இதைத்தான் வந்து ஸ்டாக்னு சொல்லுவோம். இந்த கோட்பாடை பயன்படுத்துறால் தான் ஸ்டாக். ஸோ இதை நாம எப்படி லிஸ்ட் யூஸ் பண்ணி நாம இந்த ஸ்டாக்கை நாம கிரியேட் பண்றேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ரைட், ஸோ இதுல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டீம் சொல்லுவோம் இதோட ஆப்ரேஷனை புஷ் சொல்லுவோம். புஷ் சொன்னா என்னடா, முதலாவது எலிமெண்ட்டை டாப்ல ஆட் பண்ண அர்த்தம். ஏன் ஸ்டாக்ல வந்து எப்படி எப்படி எங்க இருந்து ஆட் பண்றோம், ஆட் பண்ணணும், அதில் டாப்ல, கீழே இல்லை, டெய்ல இல்லை, டாப்ல ஆட் பண்ணணும். அப்ப புஷ்ன்ற ஆப்ரேஷன் என்ன சொல்லும் என்றால் add an element to the top, to the top of stack. ரைட், அப்ப புஷன் அடுத்து என்ன, pop. Remove the element from the top of stack. ரைட், என்ன செய்யறோம், ரிமூவ் பண்ற எலிமெண்ட் யார், டாப்ல இருக்க ஆள். ஆட் பண்ணக்குள்ளேயும் டாப்ல ஆட் பண்ணுவோம். ரிமூவ் பண்றாலும் டாப்ல இருக்க ஆள் தான் ரிமூவ் பண்ணுவோம். இதே மாதிரி இஸ் எம்டி இருந்தானே எம்டி இல்லையான்னு செக் பண்றது. ரைட், ஸோ இதை யூஸ் கேசஸ், காமனான யூஸ் கேசஸ் வந்து டீம் இப்போ இப்படி வச்சு பாருங்க. ஒரு ப்ரௌசர் நேவிகேட் பண்றீங்க, இப்போ இதுக்குள்ள போறீங்க, இதுல வந்து கூகுள் டைப் பண்றீங்க, இல்லாட்டி வந்து சொல்லுமே லிங்க்டின் டைப் பண்றீங்க, கிளிக் பண்றேன், ஒரு ஆப்ரேஷன் ஆட் ஆகுது பாருங்களா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நியூ டேப் இருந்தது, இப்போ லிங்க்டின் டேப் வந்துட்டா. இப்போ என்ன செய்ய போறேன், திருப்பி வந்து வேற எங்க போகலாம், ரைட், ஸ்கில் பேட்சஸ் கண்டு போறேன். அப்ப என்ன செய்யறேன், இப்ப திருப்பி வந்து ஆட் பண்றேன். இப்ப புது இது வந்து கூகுள், இது வந்து லிங்க்டின், இப்ப இது வந்து என்ன, நம்மட இது எவர் இந்த இருக்கு ஸ்கில் பேட்ச். இப்ப நான் எகெயின் வந்து நான் பேக்க கிளிக் பண்ண எந்த ஆப்ரேஷன் ஒர்க் பண்ணணும், கடைசியா அந்த ஸ்டாக்ல ஆட் ஆகி இருக்கிறது தான் ஒர்க் ஆகணும். என்ன இப்போ விளங்குது அந்த ஸ்டாக்ட் ஆப்ரேஷன். இப்போ திருப்பி நான் பேக்கை கொடுத்தா எனக்கு எங்கே போகணும், கடைசிக்கு போகணும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஸ்டாக்கை யூஸ் பண்ணலாம். ரைட், ஏன்னா கடைசியாக தான் ஆட் பண்ணுறேன், கடைசியில் இருக்கிற தான் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஆக்சஸும் பண்ணலாம். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் என்ற இது. ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு டீம், சரிதானே. ஸோ நீங்கள் அதை தேடி பார்க்கலாம் உங்களோட இதுகளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம். ஸோ எப்படி நான் ஒரு ஸ்டாக்கை பைத்தன் லிஸ்ட் வச்சு கிரியேட் பண்றேன்னு பார்ப்போமா. ஒரு லிஸ்ட் மூலமா இப்படி இந்த ஸ்டாக்ன்ற ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்டேஷன் செய்யறேன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஸ்டாக்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இது ஒரு லிஸ்ட், பைத்தன் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை வச்சு எப்படி ஸ்டாக் ஆப்ரேஷன் செய்ய போறோம்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தேவை, புஷ். புஷ் என்ன, டாப்ல வந்து நம்மளுக்கு என்ன நடக்கணும், ஆட் ஆகணும். இப்படி எலிமெண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோண்டா, சாரி ஹேஷ்டேக். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 5 மேல டாப்ல ஆட் ஆகணும். இப்போ நான் என்ன செய்யறேன், அதுக்கு எப்படி ஆட் பண்ற, அப்படி ஸ்டாக்க கால் பண்ணி ஸ்டாக் டாட் அப்பெண்ட், சேம் மெத்தட் நம்ம கியூல யூஸ் பண்ண சேம் மெத்தட், அப்பெண்ட் 5. ஸோ இதுவும் வந்துட்டு டைனமிக், நீங்க எவ்வளவு எலிமெண்ட் நீங்க ஆட் பண்ணலாம். அதோட வந்து என்ன, குரோமோஜீனியஸ், அதாவது நீங்க மல்டிபிள் டேட்டா டைப்ல வந்து நீங்க வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நான் என்ன சொல்றேன், போய் ஜே ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ண போறேன்னு வைங்க, என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். ஸ்டாக் டாட் append boyj.
ஸ்டாக் டாட் append இப்போ என்ன 9.0. இப்போ என்ன செய்யறேன், இவருக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு இவர். அப்ப இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தால், பிரிண்ட் ஸ்டாக்கை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், பிரிண்ட் பண்ணி ப்ளே பார்த்தால், ரைட், இப்போ நம்மளோட லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுது. இப்போ இவரை ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி நாம ஆப்ரேஷன்ஸ் செய்யணும். இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து எது நம்மளுக்கு டாப்பா இருக்கும், இப்போ கடைசியா இவரை தான் நம்ம டாப்பா கன்சிடர் பண்ணணும். இப்ப இவர் வந்து நம்மளுக்கு யாரு, டெய்ல், அதாவது கடைசி. இவர் தான் நம்ம ஃபர்ஸ்டா நம்ம ஆட் பண்ணால், இவர் தான் வந்து லாஸ்ட் ஆட் பண்ணலாம். அப்ப நம்ம ரிமூவ் பண்ணக்குள்ள யாரை ரிமூவ் பண்ணணும், 9.0 ரிமூவ் பண்ணா தான் அது ஸ்டாக்ட் ஆப்ரேஷன். 5 ரிமூவ் பண்ண அது என்ன வந்துடும், கியூட் ஆப்ரேஷனா மாறிடும். சரி, இப்போ நம்மளுக்கு பப் பண்ணணுமாக இருந்தால், பப் பப் பண்ணா என்ன, ரிமூவ் பண்றது. பப் பண்ணணுமாக இருந்தால் நம்ம இங்க இது சரியான ஈஸி, எப்படி தெரியுமா, ஸ்டாக் டாட் பப், அவ்வளவுதான். அண்ட் கொடுத்தாலே அது என்ன செய்யும் தெரியுமா, டெய்ல இருக்கிற ஆளை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ரைட், இப்போ இப்போ பிரிண்ட் பண்றேன் யார, ஸ்டெக்க ப்ளே பண்ணி பாருங்க. பாத்தீங்களா யாரை ரிமூவ் பண்ணுது, 9.0. ஸோ இதே இது வந்து கியூக்கு வந்து நீங்க 0 ஒன்று கொடுக்கணும். ஏன் கியூக்கு வந்து எங்க ரிமூவ் பண்ணணும், ஃப்ரண்ட்ல ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்டா இன் ஆயினால ஃபர்ஸ்டா ரிமூவ் பண்ணா அது கியூ, லாஸ்டா இன் ஆனால நம்ம லாஸ்டா ரிமூவ் பண்ணோம்னா அவர் ஸ்டாக். ரைட், இது வந்து ஈஸி. எப்படி ஒரு லிஸ்ட்டை வச்சு நான் ஸ்டாக் அண்ட் கியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து செய்யறேன். இப்போ உங்களுக்கு இப்போ ஐடியா இருக்கு. ரைட், இப்போ நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் எம்டியா இல்லையா செக் பண்ற எப்படி. ரைட், ஸோ இல்லாட்டி கடைசி எலிமெண்ட்டை பார்க்குற, டாப்ல இருக்கிற எலிமெண்ட்டை பார்க்குற எப்படின்னு பார்ப்போம். ஸ்டாக் -1 அப்படி கொடுத்தமாக இருந்தால் செக் டாப் எலிமெண்ட், டாப் எலிமெண்ட். பாத்தீங்களா கடைசியா டாப்ல இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடியமா இருக்கு. ஸோ என்ன, இப்போ ஒரு சொல்லலாம், இப்போ டாப்ல இருக்கிறவரை வந்து ஆக்சஸ் பண்ணா எப்படி ஆக்சஸ் பண்றேன், ஸ்டாக் -1. இதே வந்து கியூக்கு வந்து கியூவா நம்ம கன்சிடர் பண்ண என்றால் 5 ஆக்சஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு வந்து ஸ்டாக் 0 கொடுத்தால் இங்க ஃபர்ஸ்டா இருக்கிற எலிமெண்ட் ஆட் பண்ண எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணும். ஸோ இது ஸ்டாக் ஆப்ரேஷன் நம்ம ஸ்டாக் ரிலேட்டடா போவோம். ரைட், அடுத்தது வந்து எம்டிஐ இல்லையான்னு செக் பண்ணணும். இஸ் எம்டி பிரிண்ட், நாம கியூ படிச்ச மாதிரி தான் பிரிண்ட் லென்த் எடுத்து, யார் ஸ்டாக்ல லென்த் எடுத்து ஈக்குவல் 0 கொடுத்து செக் பண்றேன். லென்த் இல்லை, இது வரமே. ரைட், ஸ்டாக்ட லென்த் எடுத்து ஈக்குவல் 0 செக் பண்றேன். ஃபால்ஸ், ஃபால்ஸ் என்ன, அப்ப இது எம்டி இல்ல அர்த்தம். இது எம்டியா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. ஸோ இதுல சைஸை கண்டுபிடிக்கணும் என்றால், சைஸை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் லென்த் ஸ்டாக் நம்ம 2. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் எப்படி ஸ்டாக்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து செய்யறேன். ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட் மூலமா எப்படி ஸ்டாக்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து செய்யறேன் நான் பார்த்துட்டேன். ஸோ ஹவெவர் நம்மளுக்கு வந்து நம்ம லாஜிக் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். நம்ம லாஜிக் என்ன, லாஸ்டா ஆட் பண்ணாலும் ஃபர்ஸ்டா ரிமூவ் பண்ணணும் அது ஸ்டாக். லாஸ்டா ஐ மீன் ஃபர்ஸ்டா ஆட் பண்ணாலும் ஃபர்ஸ்டா ரிமூவ் பண்ண அது கியூ. இப்போ நான் அடுத்து இன்னொரு இது கிரியேட் பண்றேன். நான் ஸ்டாக்கையும் கியூவையும் ஒரே ஃபைலில் அடுத்தடுத்து எழுத போறேன் இன்னும் விளங்குறதுக்காக. இப்போ என்ன செய்ய போறேன், ஸ்டாக் அண்ட் கியூ. ரைட், ஸ்டாக் அண்ட் கியூவை வந்து ஜஸ்ட் ஒரே லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணி, ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி 2 ஆப்ரேஷனையும் நான் செஞ்சு காட்ட போறேன். ஸ்டாக் அண்ட் கியூ. ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அதுக்கு நான் கியூ என்ற ஒரு லிஸ்ட்டும் QUE ரைட் ஈக்குவல் லிஸ்ட். அடுத்தது வந்து ஸ்டாக். ரெண்டுமே நம்ம லிஸ்ட்டை வச்சு தான் இந்த 2 டேட்டா ஸ்ட்ரக்சரையும் இம்ப்ளிமெண்ட் பண்றோமா. ஈக்குவல் ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டிங் எலிமெண்ட் ஆட் பண்றது எப்படி, ரெண்டுக்கும். ரைட், கியூக்கு நாம என்ன சொல்லுவோம், எலிமெண்ட் ஆட் பண்றது NQ சொல்லுவோம். ரைட்,
இப்போ கியூக்கு எப்படி ஆட் பண்றது? கியூ டாட் append 5 ரெண்டுக்கும் ஒரே எலிமெண்ட் ஆட் பண்றேன். ஸோ இதை என்ன சொல்லுவோம்னாவே என்கியூ. ரைட். அதே மாதிரி ஸ்டாக்குக்கு ஸ்டாக் டாட் append அதே 5 ஸ்டாக்ல ஆட் பண்றேன். இதை வந்து என்ன சொல்லுவோம்? புஷ். ரைட். இது பாத்தீங்களா, ரெண்டுக்கான வித்தியாசம் பாத்தீங்களா? ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் அது சில ஆப்ரேஷன் மூலமா தான் ரெண்டும் மாறுபடுது. இப்போ இதுல வந்து ஒரு 14 ஆட் பண்றேன், அதே 14 இங்கேயும் ஆட் பண்றேன். இப்போ உங்களுக்கு எலிமெண்ட் ஆட் பண்றது உங்களுக்கு வந்துச்சு. இப்போ ரிமூவ் ரிமூவிங் எலிமெண்ட் சரியா? ரிமூவிங் எலிமெண்ட். ஸோ எப்படி ரிமூவ் பண்றது? ஃபர்ஸ்ட் வந்து கியூக்கு எப்படி ரிமூவ் பண்றது? கியூ டாட் பாப் 0. ஏன் நம்மளுக்கு கியூல வந்து முதலாவது வந்தால தான் என்ன செய்யணும்? ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கியூ எப்படி இருக்க போகுது? கியூ வந்து எப்படி இருக்க போகுது? ஹேஷ் QUEUE எப்படி இருக்கும்? லிஸ்ட்டுக்குள்ள முதலாவது ஆட் பண்ண 5, 14 இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்டாக் எப்படி இருக்கும்? முதலாவது ஆட் பண்ண 5, அதுக்கு ஆட் பண்ண 14. ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கியூல வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணால தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன செய்யறேன்னா கியூ டாட் பாப் 0. இதை வந்து சொல்லுவோம் DQன்னு நம்ம இதில் சொல்லுவோம் கியூவை பொறுத்தவரையில். ரைட். இதே வந்து ஸ்டாக்ல வந்து ஜஸ்ட் பாப் பண்ணி கொடுத்தா கடைசி எலிமெண்ட், கடைசியாக ஆட் பண்ண எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். இப்போ இதில் வந்து இதை வந்து என்ன சொல்லுவோம்? பாப்னு சொல்லுவோம் மெத்தட்டை. இப்போ ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் கியூ பிரிண்ட் ஸ்டாக் எப்படி இருக்குண்டு பாத்தீங்களா? கியூல வந்து முதலாவது ஆட் பண்ண எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றோம். அதாவது கியூக்கு முதலாவது வந்தால் முதலாவதா போறாரு. அப்ப கடைசி அமைஞ்சிருக்கிறது 14. ஆனா ஸ்டாக்ல கடைசியா ஆட் பண்ணால் முதலாவதா போறாரு. அப்ப எஞ்சி இருக்கிறது 5. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கிற ஐடியா உண்டு. ஸோ QUEUE ஸ்டாக். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்றது சரி. இப்போ ரெண்டுக்குமே எப்படி செக் பண்றது? லென்த் செக் பண்றது எப்படி? செக். ஸோ இங்க உங்களுக்கு எந்த விதமான லாஜிக் தேவையோ அதுக்கேற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் செய்யலாம். யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஒரு கியூவை கிரியேட் பண்ணி அதில் டிக்யூவை பண்ணா அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இப்படி லிஸ்ட் மூலமாக செஞ்சோம்னா சரி. இது ஈஸி டீம். ஸோ நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணாமல நாம கிரியேட் பண்ணலாம். பட் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். புதுசாக வராக்களுக்கு விளங்கலாம். அப்போ அதுக்காகத்தான் நான் வந்து என்ன செய்கிறேன்? லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி பைத்தனில் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி எப்படி இதை மாதிரி நீங்கள் மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் செஞ்சு விடலாம். நான் ஸ்டாக்குக்கு அப்படி செக் பண்ண போகிறேன்டா print length stack. கியூக்கும் அதே மாதிரி தான் print length கியூ. பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரென்ஸ் விளங்குது தானே? அதே மாதிரி எம்டியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இஸ் எம்டி. print print length stack equal 0. அதே மாதிரி தான் print length q equal 0. பார்த்தீங்கன்னே? ஸோ எல்லா இம்ப்ளிமெண்டேஷனும் ஃப்ரெண்டையும் பார்க்கவும் உங்களுக்கு எங்கே மாறுபடுது? நம்ம இந்த ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணக்குள்ளேயும் ரிமூவ் பண்ணக்குள்ளேயும் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யுது? ஆப்ரேஷன் மட்டும்படி எல்லாமே நம்மளுக்கு சேமாக தான் வரும். இதை மாறுபடுத்தி காட்டுறதுக்காக இப்படி இதை வந்து போடுறேன். காப்பி. ஸோ ஒரு ஆப்ரேஷனையும் காட்டுறதுக்கு இப்போ லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து அக்சஸ் பண்ணுறது எப்படி? சரி, அதையும் பார்ப்போமே.
access அதாவது லாஸ்ட் எலிமெண்ட்டை பார்க்குற அப்படின்னு accessing லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ ரைட், இதே இதை காப்பி பண்ணி போடுறேன். ஒரு கியூ பிரிண்ட் கியூ, கியூக்கு லாஸ்ட் எலிமெண்ட் யாரு? இங்க முதலாவதா இருக்கு. இங்க இதுல முதலாவதா இருக்கிறது தான் லாஸ்ட் எலிமெண்ட். ரைட். ஏன் ஃபர்ஸ்டா ஒரு பாருங்க, ஒரு கியூ வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், இங்க இருந்தா ரிமூவ் ஆகி போகுது. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்ப இந்த சைட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிறவர் தான் லாஸ்டா இருக்கிறவர் தான் அவருக்கு நம்ம கியூக்கு லாஸ்டா இருக்கிற எலிமெண்ட். அப்ப அதை எப்படி பார்ப்போம்? ஜீரோ. இந்த கியூல ஜீரோ இண்டெக்ஸ்ல இருக்கிறவர் தான் வந்து கியூக்கு வந்து லாஸ்ட் எலிமெண்ட். ஆனால் ஸ்டெக்குக்கு வந்து கடைசியா இருக்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஏன் அவர் இங்க இருந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தானே, லாஸ்ட் இன் பண்ணால் ஃபர்ஸ்ட் அவுட்ன்ற வடிவா லாஸ்ட் எலிமெண்ட் எது கன்சிடர் பண்ணுவோம்? கடைசியா இருக்கிற இந்த 14 தான் வந்து அவருக்கு லாஸ்ட் எலிமெண்ட். அதை எப்படி பார்க்கறது? -1 லாஸ்ட் எலிமெண்ட். இப்ப சர்வ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். எங்க கியூ ரைட். அப்ப போன இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அதே எரர். ரைட், இங்க பாருங்க. இந்த இருக்கு. இது ஒரு நேம கொடுப்போம், இல்லாட்டி விளங்காது. லாஸ்ட் எலிமெண்ட். இந்த லாஸ்ட் எலிமெண்ட் இதுக்கு 5. இதான் கியூல இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஸ்டக்குக்கு லாஸ்ட் எலிமெண்ட் 14. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு டீம், எது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எது லாஸ்ட் எலிமெண்ட். இப்போ இன்னொரு ஐடியா வந்திருக்கு. என்ன? இப்போ உங்களுக்கு ஸ்டக் என்ன தெரியும், கியூ என்ன தெரியும். ரைட். ஸோ இதை நான் கமிட் பண்றேன். நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் இதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெப்போ லிங்க் வந்திருக்கு தானே, அந்த ரெப்போ லிங்கை யூஸ் பண்ணி இந்த கோடை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களா ட்ரை பண்ண பாருங்க டீம். ரைட். இப்போ நம்மளுக்கு ஸ்டாக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கு ட்ரீ, ஹீப்ஸ், ட்ரைஸ், கிராஃப். ஸோ இதுகளை வந்து நான் டீம் லாஸ்ட்ல கொண்டு வந்து தரேன். சரியா? லாஸ்ட்ல வந்து இதுகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். ஸோ எனக்கு இவ்வளோ அல்கோரிதம் கவர் பண்ண டீம் டே 2 சீரிஸை வந்து ஐ மீன் சீரிஸ் 2 வந்து நான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் முடிக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா 3 நாள் தானே முடிச்சிருக்கு, 4 நாள் இருக்கு. அடுத்த ஒரு 2 கிளாஸ்ல வந்து இது 2 முடிச்சாலும் ஸோ கடைசி 2 நாளில் வந்து இவ்வளோத்தையும் ஃபினிஷ் பண்ணலாம். ஏன்னா இதுகள் சின்ன சின்ன விஷயம், பபுள்ஸ் சார்ட்டிங் அல்கோரிதம்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ அதுகளை வந்து நாம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு வந்து ஷார்ட் செஷன் தான் செய்வேன் டீம். என்னடா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றால நான் வந்து இன்றைக்கு நார்மலாக சின்ன ஒரு செஷனோட இன்றைக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். ரைட். ஸோ இப்போ வந்து நான் இதில் புதுசாக ஒரு இதை ஆட் பண்ணியிருக்கேன் டீம், ரிகர்சிவ். ரிகர்சிவ். ஸோ இந்த ரிகர்சிவை பற்றி பார்த்து அதுக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்தோம்னா இன்றைய கிளாஸை வந்து நம்ம நம்ம என்ன செய்வோம், கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான செகண்ட் கோட் பிசி. இது வந்து இன்றைக்கான செகண்ட். ஓகே, இப்போ ரிகர்சிவ் என்னன்னு பார்ப்போம். ரைட்டே. ஸோ ரிகர்ஷன் சொல்லுவோம். ரிகர்ஷன் நிறைய பேர் காய்ச்சிருப்பாங்க. அப்படியே நான் காய்க்க ரிகர்ஷன். ரைட். ரிகர்ஷன்ன்றது டீம் ஒரு குறிப்பிட்ட ஒரு லாஜிக்கை திரும்பி 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 செய்யறது வந்து நம்ம ரிகர்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்டா இப்போ நான் சொல்றேனே, இப்போ நான் ஒரு ஆளை கால் பண்றேன் நம்ம கிளாஸ்ல வந்து, நான் சொல்றேன் ஒரு மானிட்டர் சொல்றேன். ரைட். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பாருங்க, யாரு கூட சத்தம் போடுறாங்களோ பேர் எழுத சொல்றாங்க. திருப்பி ஒரு 10 நிமிஷத்தால அதே இதை சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன். அப்ப ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி கொண்டே இருந்தோம்னா அது ரிகர்ஷன். அது பாருங்க, ரிப்பீட் ரிகர்ஷன். அந்த ஆரியை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்ப ரிகர்ஷன் எங்க கேள்விப்பட்ட உடனே என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷனை திருப்பி திருப்பி கால் பண்ணுமாக இருந்தால் அதை ரிகர்ஷன் சொல்லுவோம். ரைட்.
ஸோ இப்போ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் டீம், ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபேக்டோரியல்ன்றது வந்து என்னென்றால் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஃபேக்டோரியல்னு கேட்டா, இப்போ 5 ஃபேக்டோரியல்னு கேட்டால், ஸோ அதை எதை மீன் பண்ணும் என்றால் அதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு நம்பரா, ரைட்? இப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இதான் வந்து ரிகர்ஷன். அதாவது இப்போ 5 ஃபேக்டோரியல் என்ன தெரியுமா? 5ல இருந்து 1 வரைக்குமான ஒவ்வொரு பெருமான கொஞ்சம் நம்பரோட பெருக்கப்பட்டு வர இதான் வந்து நம்மளுக்கு ரிகர்ஷன். சாரி, ஃபேக்டோரியல். சாரி. இப்போ 10 ஃபேக்டோரியல் என்னன்னு சொல்லுவோம்? ரைட். இப்போ இதே வந்து 10 ஃபேக்டோரியல் என்னது வரும்? இதுக்கு முன்னால 10, 9, 8, 7, 6. ரைட். ஸோ இது வந்து என்ன? 10 ஃபேக்டோரியல். டீம் இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க. ஒரே விஷயம் திருப்பி 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 ரிப்பீட் ஆகும் பாருங்களா. ஸோ இப்போ என்ன நடக்குது? 10 ஃபேக்டோரியல்ன்றது இப்படி சொல்லுவேன். இப்போ 10 ஃபேக்டோரியல் என்ன நடக்கும்? 9 ஃபேக்டோரியல் தர 10. 9 ஃபேக்டோரியல் தர 10. ஏன் இந்த 9 தர 8 தர 7 தர 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1 வந்து என்ன எழுதலாம்? 9 ஃபேக்டோரியல். இப்போ ஆரம்பத்துல இருந்து குறைச்சிடும். இப்போ 1 தர 2 என்னன்னு சொல்லலாம்? 2 ஃபேக்டோரியல்னு சொல்லலாம். ரைட்? இதை என்னன்னு சொல்லலாம்? 2 ஃபேக்டோரியல். அதே மாதிரி 1 தர 3 தர 1 தர 2 தர 3 என்னன்னு சொல்லலாம்? 3 ஃபேக்டோரியல். ரைட்? ஸோ அதே மாதிரி 1 தர 3 தர 4 என்னன்னு சொல்லலாம்? 4 ஃபேக்டோரியல். ரைட்? ஸோ அதே மாதிரி 1 தர 3 தர 4 தர 5 வந்து என்ன செய்யலாம்? 5 ஃபேக்டோரியல். பாருங்க, 1 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1 வந்து 5 ஃபேக்டோரியல். அப்படி இது வரைக்கும் 6 ஃபேக்டோரியல். ரைட். இது வரைக்கும் 6 ஃபேக்டோரியல். இது வரைக்கும் 7 ஃபேக்டோரியல். இது வரைக்கும் 8 ஃபேக்டோரியல். இது வரைக்கும் 9 ஃபேக்டோரியல். இது வந்து 9 ஃபேக்டோரியல் இன்டு 10. அப்ப இங்க என்ன நடக்குது டீம்? ஒரே விஷயம் திருப்பி 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 ரிப்பீட் ஆகுது. 10 ஃபேக்டோரியல் என்ன? 10 தர 9 ஃபேக்டோரியல். 9 ஃபேக்டோரியல் என்ன? 9 தர 8 ஃபேக்டோரியல். 8 ஃபேக்டோரியல் என்ன? 8 தர 7 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல் என்ன? 7 தர 6 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் என்ன? 6 தர 5 ஃபேக்டோரியல். அப்ப இந்த குறிப்பிட்ட ஒரு லாஜிக் வந்து நம்மளுக்கு திருப்பி 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 நடக்குது. ரைட்? ஸோ இதைத்தான் வந்து ரிகர்ஷன் சொல்லுவோம். இதை நம்ம டீட்டெயில் எழுதுவோம் பாருங்களா. நான் இன்னும் ஒரு இதாக எழுதி காட்டுறேன் பாருங்க. என்ன இது கொஞ்சம் விளங்குற கஷ்டமா இருக்கும். விளங்கிட்டா இது நிறைய இடங்களில் இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது 5 ஃபேக்டோரியல், அடுத்தது 3 ஃபேக்டோரியல். ஒரு ஃபேக்டோரியல் அப்படியே ஒன்று தான். இப்போ ஃபேக்டோரியல் மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த சைனை போட்டால் தான் உங்களுக்கு விளங்கு.
ரைட். ஸோ இப்போ பாருங்க 5 ஃபேக்டோரியல்னு கேட்டா நம்ம என்ன எழுதுவோம்? இப்போ எழுதுறேன் பாருங்களா. இதை அப்படியே காப்பி பண்ணி எடுக்க. ரைட். இதை வந்து எப்படி எழுதலாம் டீ? இப்போ இந்த 4 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1க்கு எப்படி எழுதலாம்? இந்த 4 ஃபேக்டோரியல் போடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எடுத்துட்டு இது கமா இப்படி என்ன, அதாவது 5 இன்ட்டு இது இவ்வளவும் சேர்த்து ஒரு 4 ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல் எப்படி இதெல்லாம் 4 தர 3 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ 4 தர 3 ஃபேக்டோரியல். இது வந்து 3 தர 2 ஃபேக்டோரியல். ஸோ 2 ஃபேக்டோரியல்ன்றது 2 தர 1 ஃபேக்டோரியல். பாருங்க எப்படி நம்மளுக்கு வருதுண்டு. அப்ப பாருங்க ஒரே ஃபங்க்ஷன் திருப்பி 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 ரிட்டர்ன் ஆகுது. இப்போ 5ன்றது 5ல இருந்து 1 கழிச்ச ஃபேக்டோரியல். அதுக்கு பிறகு 4 4க்கு பிறகு 4ல இருந்து 1 கழிச்ச ஃபேக்டோரியல். 3 3ல இருந்து 1 கழிச்ச ஃபேக்டோரியல். 2 2ல இருந்து 1 கழிச்ச ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டோரியல்னா 5 மைனஸ் 1 என்ன 4. இப்போ 4 ஃபேக்டோரியல்னா 4 மைனஸ் 1. 3 ஃபேக்டோரியல்னா 3 மைனஸ் 1. 2 2 ஃபேக்டோரியல்னா 2 மைனஸ் 1. அப்போ நம்மளுக்கு ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணுவோமா இருந்தால் அதை என்ன செய்வோம் நாம ரிகர்ஷன் சொல்லுவோம். ரைட். இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபேக்டோரியலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ரைட். ரைட்டு. இப்போ நான் பொதுவாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து குறிப்பிட்ட ஒரு நம்பரை கொடுத்தால் அந்த நம்பர் என்ன செய்யணும்? அதுக்கான ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கணும். ரைட். எப்படி ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணுறேன். நேம் கொடுக்க ஃபேக்டர் ஒரு மெத்தட் நேம் கொடுக்கேன். ஸோ அதுக்குள்ள ஒரு நம்பரை பாஸ் பண்ணுறேன். என்னன்னு இப்போ இந்த நம்பருக்கு தான் வந்து நாம் என்ன செய்யணும்? ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கணும். ரைட்டு. இப்போ ஃபேக்டோரியலுக்கான ஒவ்வொரு சில சில லாஜிக்கை வந்து எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வார நம்பர் வந்து 1 இருந்தால் நம்மளுக்கு என்னது? வேல்யூ 1 தானே. முதலாவது நம்பருக்குரிய ஃபேக்டோரியல் 1 தான். அதே மாதிரி 0க்கான ஃபேக்டோரியல் 0 தான். அப்போ நாம் அதை ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்து அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதோட விடத்தை செக் பண்ணுறேன். இஃப் வார நம்பர் 1 இருந்தால் நான் ஆப்ரேஷன் எதுவுமே செய்ய தேவையில்லை. டிரெக்டா நான் பாஸ் பண்றேன் ரிட்டர்ன் 1. ரிட்டர்ன் 1 இல்லாட்டி இஃப் நம்மளுக்கு அது 1 இல்லை, என் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் 0 என்றால் நம்மளுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம் 0. ஸோ இப்போ இது பேசிக். ரைட். இது வந்து நம்ம இப்போ செக் பண்ணிட்டோம். இனித்தாம் வந்து இனித்தாம் வந்து ஒரு நம்பர் வந்து அந்த நம்பருக்கான ஃபேக்டோரியல். இப்போ ரிட்டர்ன் ரைட். இப்போ நான் இவர்த்த என்ன பண்ண போறேன் தெரியுமா டீம்? இந்த ஃபங்க்ஷன் எப்படி இப்போ இங்க வந்து பாருங்க 5ல ஃபேக்டோரியல்னா 5 தர 5 சய 1 ஃபேக்டோரியல் என்ன? 5ல ஃபேக்டோரியல் தானே 5 தர 5 சய 1 ஃபேக்டோரியல். இந்த 4 தர 3 தர 2 தர 1 என்ன எழுதலாம்? இந்த பாருங்க இவர் எடுத்து திருப்பி காட்டுறேன். இவர் என்ன எழுதலாம்? 4 ஃபேக்டோரியல் எழுதலாமா இல்லையா? என்ன 5 தர 4 ஃபேக்டோரியல். அப்போ 5ல ஃபேக்டோரியல் காண்றா 5 தர 4 ஃபேக்டோரியல். ரைட். அப்போ எந்த ஃபேக்டோரியல்னா n தர n பெருக்கல் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். ஸோ n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இப்படி நம்ம எடுக்கிறது? எகெயின் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் வருமா இல்லையா? n மைனஸ் 1 வரும். ரைட். இப்போ n மைனஸ் 1. ரைட். இவ்வளோ தான். இது என்ன செய்யும்? இப்படியே போய் 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 கடைசியில் 0 வரைக்கும் வரும். 1 0 வரைக்கும் வரும். 0 வரைக்கும் அந்த ஆட்டோவை நம்மளுக்கு என்ன நடக்கும்? நம்மட இந்த இது வந்து n ஈக்குவல் டு 0 வந்து ரிட்டர்ன் ஆகும். சரி தானே? இப்போ விளங்குதா உங்களுக்கு? எப்படி நம்மளுக்கு திருப்பி 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 ஒரே ஃபங்க்ஷன் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதைத்தான் வந்து இப்போ ஆர்ண்டா ஆர் இன்ட்டு ஆர்
6 சய 1 எவ்வளோ 5ல ஃபேக்டோரியல் 7ண்டா 7 தர 6 ஃபேக்டோரியல் இதுதான் வந்து இதுல லாஜிக். அப்ப என்ன செய்யறேன் என்னண்டா n இன்டு ஃபேக்ட் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். ஸோ இது என்ன நடக்கும் வந்து நான் திருப்பி இருக்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது விளங்குறது. இப்போ 5ல ஃபேக்டோரியல்கிட்ட என்ன என்ன வரப்போகுது 4 ஃபர்ஸ்ட் 4 ஃபேக்டோரியலுக்கு காணப்போகுது. இப்போ இந்த 4 ஃபேக்டோரியலை காண்றதுக்கு என்ன செய்யணும் எகெயின் வந்து கால் பண்ணுவேன். என்ன எகெயின் இந்த மெத்தட்டுக்கு வரும் 4 நம்பரை பாஸ் பண்ணுவேன். இந்த மெத்தட்டை தானே கால் பண்ணுறோம். பாஸ் பண்ணணும் அது என்ன செய்யும் 4 தர 4 சய 1 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து அந்த மெத்தட்டுக்குள்ள 4 போகும். அதுக்குள்ள போன என்ன நடக்கும் 4 தர 4 சய 1 ஃபேக்டோரியல் அப்படி தானே கால் ஆகும். 4 தர 4 சய 1 ஃபேக்டோரியல் இது எகெயின் இந்த மெத்தட் கால் ஆகும். அதாவது 3 ஃபேக்டோரியல். ஸோ 3 ஃபேக்டோரியல் காண்றதுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அந்த ஃபேக்டோரியல் மெத்தட் திருப்பி கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன செய்ய 3 திருப்பி போகும். இப்போ 3 இதுக்குள்ள போனால் என்ன நடக்கும் 3 தர 3 சய 1. அப்போ இந்த 3 ஃபேக்டோரியலுக்கு என்ன திருப்பி எகெயின் வரப்போகுது 3 தர 3 சய 1 2 ஃபேக்டோரியல். இப்போ 2 ஃபேக்டோரியல் காண்றதுக்கு என்ன செய்யும் இந்த ஃபேக்டோரியல் மெத்தடுக்கு 2 நம்பர் போகும் 2 போகும். அப்போ இங்கே 2 போனால் 2 தர 2 சய 1 ஃபேக்டோரியல். அப்போ இங்கே போனால் என்ன நடக்க போகுது போனால் 2 தர 2 சய 1 ஃபேக்டோரியல் இந்த 1 ஃபேக்டோரியல். இப்போ என்ன செய்யும் இந்த 1 ஃபேக்டோரியல் காண்றதுக்கு 1 நம்பர் இதுக்குள்ள போகும். இப்போ 1ன்றது வந்தா இங்க என்ன ரிட்டர்ன் ஆகும் n ஈக்குவல் டு 1 பார்த்துட்டு ரிட்டர்ன் 1. அப்போ இந்த 1 ஃபேக்டோரியலுக்கு வந்து என்ன ரிட்டர்ன் ஆகிரும் 1 வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ கல்குலேட் ஆகி வரும். இப்போ என்ன நடந்தது ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு அதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படி கால் ஆகிட்டு இப்போ பெருக்கப்பட்டு வரும் 1 2 3 3 3 9 9 4 9 36 36 5 35 80 4 220 ரைட். ஸோ அப்படி வந்து இப்போ நம்மளுக்கு கால் ஆகி கொண்டு வரும் ரைட். இப்போ இந்த மெத்தட்டை வந்து கால் பண்ணி பார்ப்போம். ஃபேக்ட் ஸோ பிரிண்ட் ஃபேக்டோரியல்ல 5 பாஸ் பண்றோம் பாத்தீங்களா 120 ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா விளங்கி இருக்கு எப்படி நம்மளுக்கு இந்த இது வந்து ரிகர்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ரிகர்ஷன் என்ன திருப்பி திருப்பி இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்றோம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்றோம். இப்படி ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள திருப்பி 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 கால் பண்ணுவோமா இருந்தால் அதை வந்து ரிகர்ஷன் சொல்லுவோம் ரைட். ஸோ இப்போ இன்றைக்கு இவ்வளோ காணும் இதை வினை கொள்றதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமே ரைட். ஸோ எனிவே டீம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் இம்ப்ளிமெண்டேஷனை வந்து என்ன செய்யணும் ஸோ இதில் வந்து என்ன செய்யுங்க இந்த ஸ்டாக் அண்ட் கியூ இருக்குது தானே இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு போடுங்க. இதையும் இந்த ரிகர்ஷனையும் இந்த ரெண்டையுமே ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு போட்டாலே உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கவுண்ட் ஆகுமா. ஸோ ஓகே டீம் எனிவே அடுத்த பூட் கேம்பில் நம்ம சந்திப்போம். சண்டே நாளைக்கான கடைசி கோட் 3 ரைட். ஓகே டீம் ஹேவ் அ நைஸ் டே. நம்ம அடுத்த புட் கேம்ல சந்திப்போம். சாரி டீம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸால எனக்கு அவ்வளோ இதாக பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஸோ எதுவும் குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் வந்து எல்லாத்தையும் பெஸ்ட்டாக வந்து நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு. தேங்க்யூ டீம் ஹேவ் நைஸ் டே பாய் குட் நைட்.